भट्टाचार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति गुरुभ्यः तद्गुरुभ्यस्य मूवाकमलीमहे प्रणीमहे च तत्राद्भुतो दम्पती जगदाम्पती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गां पवीतिनमुद्भपुन्द्रवन्तं जहत्पुण्यपदं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहिनीडे सुतया शेखरिणं पतिं नो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थलितराणि गृहाय मेणे अस्मद्गुरोद्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये பூமன்னுமாறு புகழ்மணிந்த பாமன்னுமாறு நனிபணிந்துய்ந்தவன் அல்ஹலையோர் தாம்மன்னவந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நம்மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. சுவாமி கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் இது குறைச்சலா இருக்கு மாதிரி இருக்கு, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா இருக்கு. அடியன் கண்டிப்பா அடியன். சாட்சாத் ஸ்ரீ எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார உற்சவம் நடந்துட்டு இருக்கு. உற்சவம் ஆரம்பிச்சுட்டா எல்லா திவ்ய தேசங்கள்லயும் 10 நாள் உற்சவம். அந்த சித்ரார்த்த சம்பவம் விஷ்ணோமோ தர்சன ஸ்தாபனோற்சவம் அப்படின்னு குண்டீர மண்டலே சேஷமூர்த்தி பஜாமேன்ட்டு சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல சுவாமி ஸ்ரீ பகவத் ராமானுஜர் பாஷ்யக்காரர் அவதரிச்சே. அப்பேற்பட்ட தேசமெல்லாம் புகழ்ந்திடவே பெரும்பூதூரில் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடும்படியான ஆச்சாரியர் நமக்கெல்லாம் அனுகிரகித்தேர். அவர் காட்டின மார்க்கம்தான் ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னே நமக்கு நம்ம சம்பிரதாயத்துக்கு பேர். அவர் தான் நமக்கு அனுகிரகிச்சேர். பெருமாளே நினைச்சேராம் ராமகிருஷ்ண அவதாரங்கள்ல கூட வந்து சரணாகதியை ஆச்சரியமாக காமிச்சா கூட நிறைய பேர் பண்ணலையே அப்படின்னு. அப்பதான் அப்போ ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதரிச்ச ஆச்சாரிய முகமாக அவதரிச்சாத்தான் அப்படின்னு அவரே சங்கல்பிச்சு ஆதிசேஷனே அவதாரம் பண்றே அப்படின்னு பிரசித்தம். அவர் அவதாரம் பண்ணி அந்த பெருமாளுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நிறைய சிஷ்யர்கள் அபிவிருத்தி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சரணாகதி மார்க்கத்தை நமக்கு காமிச்சு பரண்யாச பஞ்சசம்ஸ்காராதிகள்லாம் நிறைய பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத இங்க கொண்டு வந்தேன். அதே மாதிரி பகவான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய கிரந்தங்கள் கிரந்த விசேஷங்கள்லாம் எப்படி இதர மதங்களை கண்டிச்சு. அப்ப அந்தந்த இடத்துல யாரெல்லாம் வைதிக மதத்துக்கு விரோதமாக சொன்னாலோ அதெல்லாம் கண்டிச்சு ஸ்வமதத்தை நமக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணு. அப்பேற்பட்ட பாஷ்யக்காரருடைய திருநட்சத்திரம் கொண்டாடி வந்துருக்கோம். அதுல அங்கமாக இன்னைக்கு ஆச்சரியமா சப்ததி உபன்யாசம் 60 பாசுரம் 60 ஸ்லோகங்கள் வரைக்கும் போன வாரத்துக்கு முன்வாரம் பார்த்தோம். இன்னைக்கு 61வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்கணும். 60வது ஸ்லோகத்திலேயே சுவாமி பாஷ்யக்காரருடைய அவதாரத்தை எப்பேற்பட்டவர் அப்படின்னு கங்கா நதியினோட சேர்த்து சொன்னேன். அப்பேற்பட்ட கங்கைக்கும் எப்படி கங்கா நதியிலே அலகநந்தா காவேரி இல்ல சாரி யமுனா நதி இப்படிலாம் சரஸ்வதி நதியெல்லாம் கலக்கிறது திரிவேணி சங்கமும் அப்பேற்பட்ட ஆழ்வார் ஆச்சாரியர் நம்மாழ்வார் நாதமுனிகள் ஆளவந்தார் இப்பேற்பட்டவெல்லாம் கலந்து அனுகிரகிச்சு அப்பேற்பட்ட நமக்கு பிரசாதமாக இப்படி கிடைக்கிறது அப்படின்னு ஆச்சரியமா போன பாசத்துல சொன்னேன். கங்கா நதி போல அப்பேற்பட்ட தெளிவான ஞானம், அது தெளிவா இருக்கு, அப்பேற்பட்ட தெளிவான ஞானத்தை நமக்கு கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்றேன். சிந்தாசேஷ துரத்ஹந்துரவஜ கந்தா சதக்ரந்திலாஹ சித்தாந்தான சமிந்ததே யதிபதி கிரந்தானுசந்தாயினி முக்தா சுக்தி விசுத்த சீதத தனி சூடால சூடாபதஹ கிம் குல்யாம் கலயேத் கண்டபரசுர் மண்டூக மஞ்சூஷிகாம் அப்படின்னு சிந்தாசேஷ இந்த இதர மதங்கள் வைதிக மதங்களுக்கு விருப்பமா இருக்கிறவன்னா தேவையில்லாத வியாக்கியானம் சிந்தாசேஷ அந்த தேவையில்லாத பல வியாக்கியானங்கள் பண்ணணுமேன்னு பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆறுதுன்னா துரதந்துரவச்ச அப்படின்னு அர்த்தம் பொருந்தது இல்லை. அந்த வியாக்கியானங்கள்லாம் கேட்கும்படி இல்லை. கந்தா சதக்ரந்திலா அப்படின்னு ஒரு கிழிஞ்ச துணிய ஒரு 100 ஸ்டிச்சு போட்டு கட்டினா எப்படி இருக்கும்? அவா நினைச்சது ஒண்ணு,
அதை வேதத்துல இப்படிதான் சொல்றதுன்னு அதை சொல்றதுக்காக நிறைய சில தன்னுடைய ஆர்குமெண்ட் வைக்கிறான். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, கிழிஞ்ச துணியை 100 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேல பார்த்து பிரமாதமா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும், அது மேலேயே நல்லா தெரியுது அப்படின்னு அவளுடைய அந்த மனசுல இருக்கிறத ஸ்தாபனம் பண்றதுக்காக சொன்ன வாக்கியங்களாகவே எல்லாம் இருக்கு. அதனால அதுவும் சரியில்லை. சித்தாந்தான பிரதிவாதிகளுடைய சம்பிரதாயம் அவளால ஸ்ரீ பாஷ்யக்கார மதத்தை ஏத்துக்க முடியாது. அப்படியே வைதிகமான பிரமாணங்கள் சொன்னாலும் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அவளுக்கு அது முக்கியமாக படல, அதனுடைய சுவையும் தெரியல. யதிபதி கிரந்தானுசந்தாயினி அப்படின்னு அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளையும் அதை விசேஷித்து ஸ்லாகிச்சு அதனுடைய அர்த்தமும் புரிஞ்சிக்கவும் முடியல, அதை அனுசரிக்கவும் போக முடியல. அது எப்பேற்பட்டவாளுக்கு புரியும் அப்படின்னா, அதுக்கான ஞானம் இருக்கக்கூடிய பெரிய ஆச்சாரியர்கள் ஸ்ரீ பாஷ்யக்கார சம்பிரதாயத்துல இருந்தா இல்லையா, அவள் மாதிரி சத்துக்கள் அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம் விட்டு சத்துக்களாக இருக்காங்க. அது காரணமே எப்படின்னா, ஒண்ணு பாஷ்யக்காரருடைய அனுகிரகம், அது தெரிஞ்சு அப்பேற்பட்ட இது தன்னுடைய ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்ணணும், நம்ம நினைச்சதை ஸ்தாபனம் பண்ணணும்னு இல்லாம வைதிக மதத்துல எதை இருக்கோ அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு அதை சொன்னதுனால அதை சேர்ந்தவர்கள் நிறைய பேர்கள் அந்த சம்பிரதாயத்துல இருந்து நமக்கு அனுகிரகிச்சாங்க. முக்தா சுக்தி விசுத்த அப்படின்னு சில ரத்னம் முத்துக்கள் இருக்கக்கூடிய சுத்தமான அந்த கங்கா நதி, இந்த கங்கா நதி போல அந்த மாதிரி ஒரு தீர்த்தத்தை சிரசுல வச்சு அலங்கரிக்கணும் அப்படின்னு சில பேர் சந்தோஷப்படுவார். அப்படின்னு அதுதான் அப்படி எப்படி ஒரு முத்துக்கள் போல முக்கியமான ரத்னங்கள் தன்னுடைய சிரசுல வச்சுக்கணும்னு ராஜாக்கள் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு கிரீட்டமும் பார்த்தா அவள்ல ரத்னங்கள், அது மாதிரி அதுக்கு தகுந்த கிரீட்டங்கள் பண்ணி தன்னுடைய சிரசுல ஆபரணமாக போட்டுக்கணும். அப்பேற்பட்ட சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கங்கா நதியே தன்னுடைய சிரசுல ஆபரணமாக சுட்டிக்கிறார். ஏன் அப்படின்னா, கங்கா நதி அவ்வளவு பிடிக்குமா, அவ்வளவு சில்லுண்டு இருக்கு, அவ்வளவு சுத்தமான நதின்ற காரணமா அப்படின்னா அது மட்டும் இல்ல, சாட்சாத் பகவானுடைய திருவடியுடைய பாதோதகம். அப்பேற்பட்ட தீர்த்தம் பாதுகையிலிருந்து பகவானுடைய திருவடியிலிருந்து வந்தது. வாமனாவதாரம் பண்ணும் பொழுது வாமனனாக திருவிக்கிரமனாக ஆனார். பலி சக்கரவர்த்தியுடைய 3 வரம் கேட்கறது. அந்த அவதாரமே ஆச்சரியமான அவதாரம். உத்தமன் பேர்பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஆண்டாள் சொன்னார். ஏன் அப்படின்னா, எல்லா அவதாரங்களையும் பார்த்தா துஷ்ட நிகிரகம் உண்டு. ஒரு அவதாரம் ஹிரண்யகசிபு வதம் பண்ணிருக்கு, ராமனா அவதாரம் பண்ணும் பொழுது ராவணன் வதம் அப்படின்ற துஷ்ட நிகிரகம் உண்டு. ஆனா வாமனாவதாரத்துல நிகிரகம்ன்றது யாருக்குமே கிடையாது, எல்லாருக்குமே ரட்சணம். அதனால உத்தமன். ஏன் அப்படின்னா, மகாபலி ஒன்னும் ஹிரண்யகசிபு போல அசுரன் கிடையாது, ராவணனை போல அசுரனும் கிடையாது. அவர் நல்லவர் தான், பிரஹ்லாதனுடைய பேரன். ஆனா என்னன்னா கர்வம் இருக்கு. அப்ப அந்த கர்வம் இருக்கிறவாள் எப்பயுமே ராமனா இருந்தா கூட கொஞ்சமா திருந்துறானான்னு பாக்க. அப்பேற்பட்ட ராவணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து, இன்று போய் நாளை வா அப்படின்னு யுத்தத்துல அன்னைக்கே அடிச்சிருக்கலாம். முதல் நாள் யுத்தத்திலேயே ராவணனை ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டார் பெருமாள், நிராயுத பாணியா ஆகிட்டார். ஆனா அப்ப அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு ஒரே அம்பு போட்டுருந்தா அவனை வதம் பண்ணிருக்கலாம். ஆனா அப்ப நீ போய் வாழ்ற, ஏன்னா அப்பயாவது அவன் திருந்துறானா, இப்பயாவது சரணாகதி பண்ணி நான் பண்ணது தப்புதான்னு சீதாதேவியை திருப்பி கொடுத்துடுறானான்னு பாக்குறேன். ஆனா இங்க மகாபலி அவ்வளவு நல்லவனா இருக்கான், தான தர்மங்கள்லாம் பண்றான். அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு அகங்காரம், தேவர்களுடைய சொர்க்கத்தையும் அவன் எடுத்துட்டான், எல்லாமே இருந்துதான் அப்படின்னு அவளையும் விரட்டிட்டான். அப்ப தேவர்களுடைய மாதாவான அதித்தி மாதா வாமனன் கிட்ட வேண்டிக்கிறான். அப்போ இந்த இந்த திரிவிக்ரமாவதாரம் வருது, அதுக்காக யாச்சகமாக கேட்க வர அவனை அடிக்க முடியாது. அதனால தானே என்ன பண்றதுன்னா, தேவர்கள் என்ன நினைக்கிறா, ராஜ்யம் போனாலும் பரவாயில்ல, பெருமாள் யாச்சகம் கேட்டு நமக்கு வாங்கி தந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறான். ஆனா அப்பேற்பட்ட மகாபலி என்ன நினைக்கிறான்னு பாக்கணும். அவன் என்ன பண்ற, பெருமாள் வந்தது பெருமாள் அப்படின்னு சுக்கராச்சாரியார் அவருடைய ஆச்சாரியம் எடுத்து சொல்றாரு. வானாம் தானம் கொடுக்காத, உன்னை ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்றாரு. இருந்தா கூட சொல்றான், அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனே யாச்சகம் கேட்டு வந்துட்டா என் பிராணமே போனாலும் பரவாயில்லை, நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நிக்கிறான். அதனால மகாபலியினுடைய பக்தியை காட்டதான் இப்பேற்பட்ட அவதாரம். ஆனா அவன் கிட்ட அந்த அகங்காரத்தை தூக்கி அதுக்கப்புறம் தேவர்களுக்கு திருப்பி அந்த சொர்க்கத்தை தரணும் அப்படின்றதுதான் அங்க. அதனால எல்லாரையுமே அனுகிரகிச்சேன். கடைசியில பார்த்தா சில பேர் சொல்றா மகாபலியை ஏமாத்திட்டே அப்படின்னு தான் சொல்லுவா எல்லாருமே. ஆனா அப்படி கிடையாது. கடைசியில என்ன பண்ணாருன்னா, 3 அடி, முதல் அடியில பிரம்மலோகம் வரைக்கும் எடுத்தாரு, 2வது அடி பாத்தாள லோகம் வரைக்கும் எடுத்துட்டு 7 குணங்களும் ஆயிடுச்சு. 3வது அடி எங்க வைக்க அப்படின்னா, தன்னையே அவன் காட்டி தன் சிரசை காட்டுறான்.
அப்போ அவனை அந்த 3வது சிரசு மேல வச்சேர் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சுத்தல லோகம் அப்படின்ற ஆச்சரியமான ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகத்துல நீ இரு அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்த யுகத்துல உண்மை இந்திரனாக ஆக்கி இந்த இந்திர பதவியை திருப்பியும் கொடுத்து அதுக்கு அடுத்த யுகத்துல நான் மோட்சத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற பெருமாள். அது வரைக்கும் சுத்திரலோகத்துல இவன் என்ன பண்றான்னா, அங்க ராஜாவாக இருக்கான், அங்க அவருக்கு காவலனாக பெருமாளும் தாயாருமே இருக்கலாம். அப்படி பக்தன், அப்பேற்பட்ட பக்தன் அப்படின்னு. அதனால அவனை ஏமாத்தவே இல்லை. அப்போ அந்த முதல் பாதத்தை எடுத்து அவர் அந்த முதல்ல பிரம்மலோகம் வரைக்கும் போகும்போது பிரம்மா சந்தோஷப்பட்டு அப்பேற்பட்ட விஷ்ணு பகவானுடைய பாதங்கள் அந்த பிரம்மலோகத்துக்கே வந்ததுனால சந்தோஷப்பட்டு தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்தை எடுத்து திருமஞ்சனம் பண்ற. அப்பேற்பட்ட பெரிய பாதம், அந்த பாதம் வாமனாவதாரம் இங்கேருந்து எடுக்கிறதுனா அது எப்பேற்பட்ட பெரிய பாதம். அதுல அந்த கமண்டலு தீர்த்தம் பூர்த்தி பாதத்துக்கும் திருமஞ்சனம் ஆகல. ஒரு விரல், அந்த விரலையும் கட்ட விரல்ல நகஸ்பரிசம் தான் பட்டுதான். அதுக்கே கங்கையினுடைய பெருமை, அப்பேற்பட்ட பெருமை. பெரியாழ்வார் சொல்ற கங்கை கங்கை எனும் வாசகத்தை. கங்கையில போய் தீர்த்தாமாடணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆத்திலேருந்தே கங்கா நதின்னு சொன்னாலே நம்மளுடைய சகல பாப்பமும் போயிடும் அப்படின்னு. அப்பேற்பட்ட கங்கா நதியினாலதான் சிவபெருமான் தன்னுடைய சிரசில் அலங்கரிச்சுட்டு எழுச்சுங்க. அதனால தெரியுது இல்லையா? அப்படினால அந்த மாதிரி அந்த பெருமையை தெரிஞ்சவர்கள் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தியும் பாஷ்யக்காரரையும் அவர் சொன்ன விஷயத்தையும் அவர் காட்டி கொடுத்த பெருமாளையும் தன்னுடைய சிரசுல வச்சுப்பார், சந்தோஷப்படுவார். மற்றவாளை கேட்க வேண்டாம், தன்னுடைய மதம்தான் முக்கியம், தன் பேர் எங்க போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவா என்ன அப்படின்னா, யாராவது தன்னுடைய சிரசுல இங்க வந்து சொல்றது மஞ்சூஷிகாம் அப்படின்ட்டு தவளை கட்டிகிட்டே இருக்கும். கங்கா நதினு போய் பார்த்தா கங்கை கரையில போய் இருந்தா ராத்திரி இருந்தா தெரியும், அந்த சப்தம் வரும். அந்த சப்தமே அழகாக இருக்கும், அந்த நதி ஓடுற அழகு. இந்த இதுல இதே தவக்களை அது கத்துற இது எப்படி இருக்கும், பேக் பேக்னு அது கத்துறது இருக்கு. அந்த மாதிரி ஒரு டப்பால வச்சு அதை யாராவது சிரசுல வச்சுப்பாளா? அப்படித்தான் அந்த வைதிக மதத்தை வந்து விரோதம் பண்ணி தன்னுடைய விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு அதுதானா, அதை போய் சிரசுல வச்சு கொண்டாடுறா அப்படின்னு. அந்த சப்தங்களோ அதிலிருந்து வர இதுவோ எதுவுமே கம்பீரம் கிடையாது. ஆனா சிரசுல கங்காநதி போல எப்படி சிவபெருமான் வச்சுட்டேரோ அப்படி பல சிஷ்யர்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரரை கொண்டாடுறா அப்படின்னு மற்றவாளுக்கு அதை கொண்டாட அது முடியல அப்படின்றத இந்த இடத்துல எடுத்து பார்க்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம். எதிராஜ சப்தத்தில தேப்பெருமாளுடைய வைபவம் கருணையை வர்ணிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். வந்தே தம் யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிருஷா ருந்தானமிந்தானயா தக்தம் ஏன தயா சுதாம் புனிதினா ஹித்வா விசுத்தம் பயஹ காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதஹ காங்ஷாதிகம் வரிஷிதி அப்படின்னு வருஷத்தி அப்படின்னு. பேர்பெருமாள் அனுகிரகம் பண்றது அப்படின்றது ஆச்சரியம். பேர்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கேர் அப்படின்னு. திவ்ய தேசங்கள்லயே ரங்கநாதன் நிறைய பேர் மங்களாசாசனம் பண்ணிருக்க. ஆழ்வார்கள்ல எல்லா ஆழ்வார்களுமே மங்களாசாசனம் பண்ணுது ரங்கநாதனை. மதுரை கவிகள் ஒருத்தர் தான், அவர் ஆச்சாரியனையே மங்களாசாசனம் பண்ணு. ஆனா மதுரை கவி நம்மாழ்வார் கூடயே இருந்து கேட்டதுனால அவரையும் சேர்த்துக்கலாம். எல்லா ஆழ்வாரும் அனுபவிச்சிருக்கா ரங்கநாதனை. ஆனா ஆச்சாரியர்கள் விஷயம் வரும்பொழுது தேப்பெருமாள் தான். ஏன்னா தேப்பெருமாள் தான் நமக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரரான ராமானுஜரையும் கொடுத்தேன், சுவாமி தேசிகனையும் கொடுத்தேன். இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரிச்சிருந்தாலும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் கொஞ்ச நாள்லயே அவர் காஞ்சிபுரத்துல இருந்துதான் அங்க படிக்கிறேன் யாதவ பிரகாசர் கிட்ட. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து தேப்பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணார். அப்படி தேப்பெருமாள் கிட்ட அனுபவம். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் காஞ்சிபுரத்திலேயே தூக்குள் அவதரித்து தேப்பெருமாள் கிட்டே அவதரித்தார். அப்புறம் தான் இவ ஸ்ரீரங்கத்துக்கு போனான். பார்க்கச்சு தெரியும் ரங்கநாதன் தான் இந்த சம்பிரதாயத்தை நடத்திட்டு போன மாதிரி. ஆனா அங்க இவாளை அணைச்சதே யார் அப்படின்னா தேப்பெருமாள் தான். தேப்பெருமாள் வந்து சம்பிரதாயத்துல சொல்லும் பொழுது தேப்பெருமாள் அம்மா மாரியா. ரங்கநாதன் வந்து அவர் வந்து பர்த்தா, ஆத்துக்காரர் மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே ஜீவாத்மா மொத்தம் ஸ்திரீ தான், ஒரே ஒருத்தன் தான் புருஷோத்தமன். இவர் அம்மான்னு சொல்ல காரணம் என்னன்னா இங்கதான் எல்லாம் வளர்றான். அதேபட்டு நம்ம சம்பிரதாயத்துல முக்கியமான ஆச்சாரியர்கள் 2 பேர் எடுத்துட்டா இங்கதான். அப்ப கல்யாணம் ஆனா அங்க போகணும் இல்லையா, அவ பர்த்தா அங்க அனுப்பிச்சு போயிடும். குழந்தை யார் அப்படின்னா செல்லப்பிள்ளை. மேல்கோட்டையில இருக்க
செல்லப்பிள்ளை அந்த ராமானுஜர் அவரே அந்த அந்த திவ்ய தேசமே இல்லாத பொழுது அந்த பெருமாளை தேடி திருப்பி ஸ்தாபனம் பண்ணார். அதனால என்னதான் அந்த பக்தா கல்யாணமாய் அந்த ஆத்துக்கு போனா கூட தன்னுடைய அம்மா அப்பா அந்த இது நமக்கு வந்துட்டேதான் இருக்கும். அந்த தியானம் தான் எப்பயுமே அந்த மாதிரிதான் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு வரதன் எப்பயுமே வரதன் நினைச்சுட்டுதான் இருக்கு. ஆனா ரங்கநாதனுடைய பெருமை பிற்காலத்துல சொல்றதுன்னா தன்னுடைய பர்த்தா தானே. அங்க போனா கூட தன்னுடைய புட்காத்தை விட இந்த ஆத்து விசேஷம் சொல்றதுதான் அந்த குடும்பத்துக்கே பெருமையா. அப்பேற்பட்ட பெண் அந்த மாதிரி அப்படி. அதனால இங்க தேப்பெருமாள் அப்பேற்பட்ட சம்பிரதாயத்துக்கு பண்ணியிருக்கு. அதுவும் ஆளவந்தார் நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரர்கள் இந்த சம்பிரதாயத்துக்கு கொடுக்கணும்னு தேப்பெருமாள் தான் சரணாகதி பண்றது. காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாசர் கிட்ட ஸ்ரீபாஷ்யக்கார ராமானுஜர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் கோவிலுக்கு ஆளவந்தார் அங்க கோவில்ல தேப்பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது தூரம் அங்க இருக்கு. குழந்தைகள்லாம் கோஷ்டியா யாதவ பிரகாசர் பின்னாடி போயிருக்காங்க. அப்போ திருக்கட்சி நம்பிகள் அங்க காட்டு இந்த குழந்தை ஒருத்தன் தேஜஸான ஒரு குழந்தை அழகாக இருக்க, இந்த குழந்தைதான் ராமானுஜர் சாட்சாத் திருமலை நம்பிகளுடைய மருமான் அப்படின்னு காட்டு. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ராமானுஜர் யாதவ பிரகாசத்துக்கு இவர் இப்படி எல்லாம் படிச்சு அவர் சொன்ன சில தப்பான அர்த்தத்துக்கு இவர் எப்படி சொல்லியிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா திருக்கட்சி நம்பிகள் சொல்லியிருக்கேன், திருமலை நம்பிகள் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு எல்லச்சு சொல்லியிருக்கார். அவருடைய பெருமையெல்லாம் தெரியும். ஆளவந்தார் அங்கேருந்தே குடியிருந்த கட்டாட்சம் பண்றாராம். அங்கிருந்து ஸ்ரீ தேப்பெருமாள் கிட்ட இவர்தான் அடுத்த சம்பிரதாயத்துக்கு நிர்வாகக்கராக ஆக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்பயே கூட அவருக்கு ஆசை, ராமானுஜரை கூப்பிட்டு தான் பாடம் சொல்லணும்னு ஆசை. ஆனாலும் என்ன அப்படின்னா ஒருத்தர் இன்னொன்னு ஒரு குரு கிட்ட படிக்கும் பொழுது அது அவளை அங்கேருந்து அங்க வானா இங்க வான்னு சொல்லிடக்கூடாது. அது இல்லாம பூர்வ பட்சம் அங்க படிச்சது அத்வைத்தமா இருந்தாலும் பூர்வ பட்சமும் தெரிஞ்சுக்கணும். பூர்த்தியா தெரிஞ்சுட்டா தானே நாளைக்கு அதுல நம்ம அதுல தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா அது எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்காம நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதையும் அவர் படிக்கட்டும் அப்படின்னு அங்க ஆளவந்தார் திரும்பி கிளம்பிட்டே அவன் கட்டாட்சம் பண்ணேர். அப்படி கைங்கரியம் பண்றது அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் அந்த தேப்பெருமாளுடைய அனுகிரகம் தான். இப்படி தேப்பெருமாள் இந்திரிய வரைக்கும் எல்லாருக்கும் இன்னும் புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தா கண்ணு தெரியாதவா அங்க போனா தேப்பெருமாள் கண்ணு கொடுத்துருவாராம். அதுக்கு கூரத்தாழ்வார் சாட்சி. கூரத்தாழ்வார் சொல்றது எனக்கு சம்பிரதாயத்துல அவருடைய கண் எடுத்துட்டான். அந்த கிருமி கண்ட சோழன்றவன் கண் எடுத்துட்டார். ராமானுஜர் நினைச்சு கண் எடுத்துட்டார் கூரத்தாழ்வாருடைய கண்ணை. அந்த கூரத்தாழ்வார் ராமானுஜர் கேட்கிறாரா ஒரு கண்ணு கேட்க கூடாதா அப்படின்னு. ஆனா அவருக்கு எதையும் ஆசை இல்லை. இது எதுக்கு இன்னொரு கண்ணை கேட்டு பெருமாளின்றன்னா பெருமாளுடைய பக்தி அவர் சரணத்துல இருக்க கைங்கரியமே போருமே அப்படின்னு. ஆனா ராமானுஜர் சொல்றாரு கேளுமே நீர் கேளு, உமக்காக கேட்க வேண்டாம், திருமாலை சேவிக்கிற பாக்கியம் இருக்கட்டுமே, இந்த அர்ச்சா திருமேனியை சேவிக்கணும் அப்படின்றதுக்காக கேளுமே அப்படின்னு. அவர் காஞ்சிபுரத்துல போய் வரதராஜஸ்தவம் சொல்லி சம்பிரதாயத்துக்கு ஒரு கண் அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் அது கண்ணு பாஷ்யக்கார் சொல்லிட்டே அப்படின்னு போய் கேட்கிறாரு. கண்ணு தெரிஞ்சுதான் கண்ணால பெருமாளை சேவிச்சாராம். அப்புறம் சொன்னேராம் உண்மை சேவிச்சுட்டு சந்தோஷம், அதுக்கப்புறம் இந்த கண் எதுக்கு, வேற எதையோ பாக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு, நீங்க ஆச்சாரியர் கேட்க சொன்னேன்னு நான் கேட்டேன், நீ கொடுத்தே இப்ப இதுவே போரும், எனக்கு வேண்டாம், முன்னாடி மாதிரியே ஆக்கிடும் அப்படின்னு. அப்படி அதே மாதிரி நுண்டியாக வந்தவாளுக்கும் கால் அழகாக நடந்து ஓடி போனாலும் அப்பேதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கேன். புராணத்துல பல இடத்துல நமக்கு தேப்பெருமாளுடைய சரித்திரத்துல கிடைக்கிறது. இந்த மாதிரி எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் அனுகிரகிப்பேர் அப்படின்னு. அவ்வளவு கருணை இங்க வரதனுக்கு ஏன் அப்படி கருணை அப்படின்றத இங்க சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றேன். ஏன்னா ஒரு மேகமானது சமுத்திரத்திலிருந்து தீர்த்தம் எடுக்கும். அந்த சமுத்திரத்துல அதுக்கு தீர்த்தம் நிறைய கிடைச்சிடுச்சுன்னா, தீர்த்தமே இல்லாத மேகம் பார்த்தா வெள்ள வெளியேன்னு இருக்கும், அது மழை பெய்யாது. நிறைய தீர்த்தம் அது சமுத்திரத்திலேருந்து எடுத்துட்டு இருக்குன்னா மலை மேல போய் அப்படியே நிற்கும், அது கருப்பாயிடும். அந்த நீருண்ட மேகம் அது ஆச்சுனாலே அப்ப எல்லாருக்குமே தெரியும் மழை பெய்ய போகுது அப்படின்னு. குளிர்ச்சியாக மேகம் கருப்பா இருந்தா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ரொம்ப காலமா மழை பெய்யாது, இன்னைக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னு. அப்படி அதுக்கு ஒரு தீர்த்து கிடைக்கிறதுனால தானே அப்படி அது மலை மேல இருக்கும். அந்த மாதிரியாக கரிசைல அப்படிங்கக்கூடிய யானை மலை அப்படின்னு அத்திகிரி மேல் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட மேகமான தேப்பெருமாள் அவருக்கு என்ன தீர்த்தம் கிடைச்சதுன்னு நமக்கு கருணை பண்றதுதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் பண்ண தீர்த்த கைங்கரியத்தினாலே அப்படிங்கிறது. அதுதான் காலேன கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதித்து வருஷித்தம் அப்படின்னு தேப்பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு காரணமே ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய தீர்த்த கைங்கரியம் தான். அப்பேற்பட்ட வந்தேதம் யமினாம் அப்படின்னு இத்தனை பாசுரங்கள்னாலே
ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்த வைபவத்தை சொல்லிட்டு வந்த சுவாமி தேசிகர் நீங்க அப்படியே அந்த கருணையில ஸ்ரீ ராமானுஜருடைய குணங்கள்ல பூரிச்சு அப்படியே அந்த இடத்திலேயே சேவிக்கிறேன். வந்தேதம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகாரா குருஹா அப்படின்னு எதிராஜரான ராமானுஜரை நான் அகம் அந்த இடத்துல சேவிக்கிறேன். ஏன்னா இருட்டை அப்படின்னு நமக்கு இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை தெளிவுபடுத்துவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு. பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிருஷா ருந்தானமிந்தானயா அப்படின்னு வழியை தப்பான மார்க்கத்துல கொண்டு போறவாள நம்ம அவள் மேல ராமானுஜர் அவளை பாக்குறேன், அவளை பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்றேன், நம்மள தப்பான மார்க்கத்துல கூட்டு போறவாளை ஒண்ணுமே இல்லாத பண்ணி பஸ்வமாக்கி நமக்கு இப்பேற்பட்ட கருணை அஜ்ஞானத்திலிருந்து இந்த ஞானத்தை இருட்டிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரியான இருக்கிறதுக்கு அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்றேன் தேப்பெருமாள் தத்தம் ஏன தயாசுதாம் புனிதினா தீத்வா விசுத்தம் பயா அப்படின்னு தீத்வா அப்படின்னு அப்பேற்பட்ட தேப்பெருமாள் ராமானுஜர் பண்ண தீர்த்த கைங்கரியம், ராமானுஜருடைய அவர் எல்லாரையும் உஜ்ஜீவிக்கணும், எல்லாரும் பகவான் கைங்கரியத்துக்கு வரணும், பகவானுடைய திருவடி அடையணும் அப்படின்னு நினைக்கிறது. அவருடைய கருணை, அந்த கருணையினால அந்த தீர்த்தத்தை ஏற்றின தேப்பெருமாளுக்கு நம்ம மேல அத்தனை கருணையும் வந்துச்சு அப்படின்னு. காலையில கரிசையில கிருஷ்ண ஜலதகா அப்படின்னு தேசிகனும் பாடுறது இல்லையா, கண்ணன் கரிகிரி மேல் நின்ற வரதன் நம்மை காத்தான் அப்படின்னு. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் கண்ணனாக அந்த கரிசையில அந்த இதுல இருக்கே அத்திகிரி மேல இருந்து நமக்கு வருஷம் அப்பேற்பட்ட வருஷம் பண்றேன் அப்படின்னு. தீர்த்த கைங்கரியம் பண்றதே ஒரு ஆச்சரியமான சரித்திரம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ராமானுஜருடைய சரித்திரத்துல வருது. எப்போ அப்படின்னா யாதவ பிரகாசர் கிட்ட படிச்சுட்டே இருக்கு. அவர் நிறைய விஷயத்துல ராமானுஜருக்கு அவர் சொல்றதுல ஒத்து போல அப்படின்னா அவர் மேல பக்தி இல்லைன்னு கிடையாது. சில இடத்துல இவர் இப்படி அர்த்தம் சொல்றாரு அப்படின்னு. ததா கப்பியாசம் ஏற்கனவே நம்ம எதிராஜ சப்தத்தின் அப்போ பார்த்துருக்கோம். அந்த பரபிரம்மத்தினுடைய கண்ணு அப்படின்னு ததா கப்பியாசம்ன்றது கப்பி ஆசம் அப்படின்னு குரங்கனுடைய பிருஷ்டபாகம் பின்னாடி பாகம் போல அதுல சிவப்பா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்ப ராமானுஜர் கண்ண ஜலமே வந்துருக்கு. அப்படி கிடையாதே, இது அப்படி சொல்லக்கூடியாதே அப்படின்னு அந்த சம்ஸ்கிருத பதத்துல நிறைய அர்த்தங்கள் வரும். அர்த்தங்கள் வரும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஹிந்தியிலேயே கூட பார்த்தா இந்தியன் சம்ஸ்கிருதத்துல கல் அப்படின்னா நேத்தின்னு அர்த்தம், நாளைக்கு இன்னும் அர்த்தம் கல் தான். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதை நம்ம அதை சொல்ற சென்டென்ஸை வச்சு எடுத்துக்கணும். நாளைக்கு வரேன் அப்படின்னு கல் ஆத்தாகும்னா ஓகே நாளைக்கு நான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி விஷயத்தை வச்சு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணுமோ. இந்த இடத்துல பரபிரம்மத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த அர்த்தம் வேண்டாமே, அதனுடைய உயர்ந்த அர்த்தமான கப்பியாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாமரை புஷ்பம், அந்த தண்ணீர்ல இருக்கிற தாமரை புஷ்பம் சூரியனுடைய வெளிச்சத்துல எப்படி மலருதோ அந்த மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சு அதை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்றது. ஆனா யாதவ பிரகாசருக்கு அந்த அர்த்தம் உத்தமமான அர்த்தம்னு புரியுது. ஆனாலும் இவர் சின்ன பையன், இவர் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம். அப்ப சிஷ்யர்களுக்கு எல்லாமே இவா கொஞ்சம் கொஞ்சமா ராமானுஜர் தான் பெரியவர் நினைச்சுக்கிறாளோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ள ஏற்பட்டது. அப்ப இந்த பையனை எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு காசி யாத்திரையா போலாம், அங்க இவர் எங்கேயாவது தள்ளியோ ஊட்டிட்டோ எப்படியோ வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கோவிந்தர் அப்படின்றவர் ஸ்ரீ ராமானுஜருடைய பூர்வாசிரமத்தில சித்தி பையன் கோவிந்தன் அப்படின்னு. ஏன்னா திருமலை நம்பிக்கு 2 தங்கை, ஸ்ரீதேவி பூமி தேவி அப்படின்னு. பூமி தேவிக்கு பிறந்தவர் ராமானுஜர், ஸ்ரீதேவி அம்மாவுக்கு கமலநயன பட்டருக்கும் பிறந்தவர் கோவிந்தர். இவா 2 பேரும் ஒன்னாவே படிக்கிறார். அவ அந்த காசி யாத்திரையா போறா. ஏன்னா காசி யாத்திரை குரு போயிட்டு வந்தா வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆட்டங்கள்லாம் நிற்கும். அதனால அவ அம்மா கிட்ட பர்மிஷன் கட்டி வா 2 பேரும் போறான். அப்ப காசிக்கா போகும்பொழுது அந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, எங்கேயாவது ராமானுஜரை தள்ளி இல்லாமா அப்படின்னு ஏதோ பேசிக்கும் பொழுது கோவிந்தருக்கு தெரிஞ்செடுத்து கோவிந்தர் ராமானுஜர் கிட்ட இது சரியான இடம் இல்லப்பா, நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு ராமானுஜரும் ராத்திரியோட ராத்திரியாக அவ இருக்கிற கூடாரத்துல இருந்து கிளம்பிடு. அது நிறைய விந்திய பர்வத்தை ஒரு பெரிய காடு வந்துச்சு. அந்த காடுல ராத்திரி குழந்தை இல்லையா, அங்க எங்கேயும் புலி சிங்கங்கள்லாம் கர்ஜனை கேட்கறது பயமாக இருக்கு. அப்படியே ஒரு இடத்துல பயந்துட்டேன், என்ன ஆகும்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் வரலாம். அந்த 2 பேரும் இந்த குழந்தைய பார்த்து அப்படியே தேஜஸ்வியான குழந்தை, கையில மடி செஞ்சும் குடுமியும் வச்சு குட்டி குழந்தை குடுமி வச்சுட்டு திரும்ப நிற்கின்றாலே நமக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த தேஜஸ்வியான குழந்தைய பார்த்து, ஏன்பா இந்த காட்டுல இவ்வளவு தூரம் இங்க சுத்தின்னு இருக்கியே எங்க அப்படின்னா, நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், என்ன இந்த மாதிரி பண்ண நினைச்சா நான் வந்துட்டேன் அப்படின்னு.
ஆனா ராமானுஜர் ஒருத்தர் மேலேயும் தப்பு சொல்லாதவர். அதனால அந்த குழந்தையிலேயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க எங்க குருவோட தான் வந்தேன் சுவாமி, ஆனா வழி தவறிடுத்து, ராத்திரி ஆயிடுத்து, காட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு. எங்க போகணும் அப்படின்னு, காஞ்சிபுரத்துக்கு போகணும் அப்படின்னா, நாங்களும் காஞ்சிபுரம் பக்கத்துல தான் போறோம், நாங்க ஆசிண்டு போறோம் அப்படின்னு அந்த ராத்திரியிலேயே கிளம்புறாராம். முதல்ல அந்த வேடுவன், அதுக்கப்புறம் அந்த வேடு வச்சு பின்னாடி ராமானுஜர். இது பெரியோர்கள்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, இது எப்படி இருந்ததுன்னா, வனவாசத்துக்கு ராமன், நடுவுல சீத்தை, பின்னாடி லக்ஷ்மணன். இந்த லக்ஷ்மணனுடைய அடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதனால அப்படியே இருந்தது. அப்படி போகும் வழியெல்லாம் ராத்திரி பேசிட்டு போறான். என்ன குழந்தை நீ எப்படி இப்படி தனியா இருக்கியே, என்னோட வந்துடும் அப்படின்லாம் பேசுறான். அப்ப அவர் சொல்றதா, நீங்களும் எனக்கு அம்மா அப்பா மாதிரி தான். ஏன்னா பெற்ற அம்மா அப்பா, சில பேர் அம்மா இல்லைன்னா வளர்த்தவா அம்மா அப்பா, குருவும் குரு பத்னியும் ஒரு அம்மா அப்பா மாதிரி கணக்கு நமக்கு. ஆபதையில இருக்கும் போதோ யார் ஒருத்தர் காப்பாத்துறாளோ அவளும் நமக்கு அம்மா அப்பா. அப்படி அந்த சாஸ்திரப்படி பார்த்தா நீங்களும் தான். ஆனா எங்க அம்மாவை விட்டு நான் வர முடியாது, அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கேன். இந்த வில்லெல்லாம் போடு, நீங்க காட்டுல உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு ராமானுஜர் கேட்கிறாரு. நாங்க இதுவே இருந்து வழங்கிட்டோம் அப்படின்னு ஆச்சரியமா அந்த குழந்தை பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல எல்லாம் பெரியவா அதோடைய அனுபவத்தை சொல்றாரு. உங்களை பார்த்தா அந்த வில்லோட பார்த்தா ராமர் போல இருக்கிறார். யார் ராமர் அப்படின்னு அந்த அந்த ராமாயணம் மட்டும் சொல்லிட்டு வந்தேன். ராத்திரியான உடனே கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு நடக்க முடியல, கொஞ்ச நாள் இங்க உட்காந்துக்கிறான், எனக்கு தீர்த்தம் தாகம் எடுக்கிறது அப்படிங்கிறார். அப்ப ராமானுஜர், சரி என் கையில ஒரு சொம்பு இருக்கு, நான் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அந்த ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்கு, அதான் சாலை கிணறுன்னு இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இன்னைக்கும் இருக்கு. அந்த கிணத்துல போய் தீர்த்தம் எடுத்துட்டு இப்படி வருத்துக்கொண்டே பார்த்தா அவ 2 பேரும் காணுமா. காணும். திடீர்னு பார்த்தா விடியறது, கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய உதயம். அப்படி பார்த்து சுத்தி பார்த்து கேட்கிறேன், இது எந்த இடம் அப்படிங்கிறேன். இது தெரியலையா, அந்த புண்ணியக்கோட்டி விமானம் பாரும் காஞ்சிபுரம் அப்படின்ட்டு. கண்ணில் ஒரே சந்தோஷம், அப்படியே கண்ணில் ஜலம். எப்படி ராத்திரி எங்கேயோ காசி பக்கத்துல கிளம்பி காத்தாலக்குள்ள இங்க நடந்து வந்துட முடியுமா? அப்ப வந்தது யார்? பெருமாள் தாயார் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டு போனேராம். ஆனா அதுக்கப்புறம் வெளில யாருக்கிட்டையும் அவர் சொல்லலை. அப்புறம் பல காலம் யாதவ பிரகாசர் கிட்ட திருப்பி வந்து படிச்சுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, யாதவ பிரகாசரும் இவர் தம்மையே மிஞ்சிது வேறு பயத்துல நீர் விட்டுடும் சுவாமி, இனிமேல் நான் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டேன். அப்ப திருக்கச்சிரம்பிகளோட இருந்து காஞ்சிபுரத்துல வந்து திருக்கச்சிரம்பிகள் கிட்ட கேட்கிறேன், எனக்கு யாருமே இல்லையே, நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது திருக்கச்சிரம்பிகள், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும், தேவபிரானே உமக்கு நல்ல ஆச்சாரியரை காட்டுவேர் அப்படின்னு சொல்றது. சந்தோஷப்பட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப திருக்கச்சிரம்பிகள் என்ன சொல்லியிருக்கணும், நான் ஒரு மேனேஜரை கேட்டு சொல்றேன், கோவில்ல ஒரு தேவஸ்தானத்தை கேட்டு சொல்றேன்னா அப்படியேற்பட்ட அவசியமே இல்லை. திருக்கச்சிரம்பிகள் சாட்சாத் பெருமாள் கிட்ட பேசக்கூடியவர், நான் பெருமாளை கேட்டு சொல்றேன் அப்படிங்கிறான். ராத்திரி திருப்பி பெருமாள் தாயாரும் பெருமாள் எழுதி இருக்கும் போது அவர் ஆளவிட்ட கைங்கரியம் பண்ணும்போது அப்படியே தயங்குறார் கேட்கறதுக்கு. பெருமாளே சொல்றேன், சொல்லு திருக்கச்சிரம்பிகளே, ஏதோ சொல்ல வந்தேரே, என்ன சொல்லும் அப்படிங்கும் பொழுது திருக்கச்சிரம்பிகள் சொல்றாராம், நம் ராமானுஜர் இருக்கிறே அப்படின்னு. நல்லா தெரியுமே அப்படின்னா, பெருமாளுக்கு ஏற்கனவே பரிச்சயம் உண்டு, ஏன்னா அவர் தானே இவர் ஆகின்னு வந்தது. சொல்லும் அப்படின்னாராம். அந்த ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணணும், தேவர் தான் ஏதாவது ஒரு கைங்கரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் சொன்னாராம், தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச தீர்த்தம் அந்த சாலை கிணறு தீர்த்தம். அந்த தீர்த்தம்னா தாயாருக்கு அவ்வளவு பிடிக்கும். தினமும் அந்த தீர்த்தத்தை ராமானுஜரை கொண்டு வந்து திருவாராதனத்துக்கு கொண்டு வந்து கைங்கரியம் பண்ண சொல்லணும்னு தீர்த்த கைங்கரியம் கொடுத்தார். ராத்திரி எல்லாம் திருக்கச்சிரம்பிகள் சந்தோஷம். ராமானுஜருக்கு என்ன ஆச்சோ, பெருமாள் என்ன சொன்னீரோ, பெருமாள் கைங்கரியத்தை நியமிச்சுட்டேரா, என்ன கைங்கரியம் அப்படின்னு தூங்கவே இல்லையா. 4 மணிக்கே எழுந்தே தீர்த்தாமான்னு அழகா திருமணம்லாம் இட்டுட்டு நேரம் திருக்கச்சிரம்பிகள் ஆற்று வாசல்ல போய் நின்றுட்டேராம். ஆனா பெரியவரான டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கதவெல்லாம் கட்டல, வாசல்ல நின்று இருக்கேன். அவர் ஒரு 4:30 மணிக்கு அப்படி காத்தால எழுந்து தேவாத்திராதி பெருமாள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கதவை திறந்து பார்த்தா தேஜஸா இந்த பழனி நிற்கிறான். அடியேன் என்ன ஏன் இவ்வளவு சீக்கிரம், என்ன அவசரம் அப்படின்னாராம். சுவாமி எனக்கு பொறுக்கல, ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை, பெருமாள் என்ன சொன்னேர் அப்படின்னு சொல்லும்போது சொன்னேராம், சந்தோஷமான விஷயம்தான், பெருமாள் தாயாருக்கு பிடிச்ச தீர்த்தமாம் சாலை கிணறு, அந்த தீர்த்தத்திலிருந்து உமக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ண சொன்னேன், டெய்லி திருவாரூருக்கு கொண்டு வரேன்னு சொன்னோம்னா பாஷிகார் கண்ணில் ஒரே ஜலம். ராமானுஜர் அப்படியே சந்தோஷப்பட்டேராம். திருக்கச்சிரம்பிகள் ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்னைக்கு அந்த கதையை இப்பதான் சொல்றேன். ஒரு வேடுவனும் வேடு வச்சு வந்தா, அன்னைக்கு தாயார் கேட்டா, அன்னைக்கு அந்த அம்மா கேட்டால கொடுக்க முடியல அப்படின்னு நான் அவஸ்தப்பட்டு இத்தனை நாளா. இன்னைக்கு பிடிச்ச தீர்த்தம் நம்மளை கைங்கரியம் பண்ண சொன்னாங்க, அன்னைக்கு வந்து தேப்பெருமாள் தான் சந்தோஷப்பட்டு கைங்கரியம் பண்ணேர் அப்படி. அப்பேற்பட்ட அந்த தீர்த்தம் அதுதான் சுவாமி தேசிக்கு நீங்க எடுக்கிறேன்.
இப்பேற்பட்ட தீர்த்த கைங்கரியத்தினால பூரிச்சு போன தேப்பெருமாள் நமக்கு இப்பேற்பட்ட ஆச்சரியமான அனுகிரகம் பண்றேன் அப்படின்றது ஆச்சரியமான ஸ்லோகம் இது. அதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம் 63வது ஸ்லோகம். காஷாயேன கிரஹீத பீத வசனா தண்டைஸ்த்ரிபிர்மண்டிதாம் சாமூர்த்திர்மூர்மர்தனஸ்ய ஜயதி த்ரய்யந்த சம்ரக்ஷிணீ யத்ரக்யாபி ததீர்த்தவர்தததியா மப்யாஸ்யதாம் யத்குணான் ஆசிந்தோரனிந்த பிரதேச நியதா கீர்த்தி பிரஜாகத்தினஹ அப்படின்னு ஒரு காலத்துல புராணத்துல அப்பயும் வைதிக மதத்துக்கு விரோதமாக நிறைய மதங்கள் வந்திருக்காங்க. லோகமே சூன்யம் என்றும் இந்த வைதிகமான விஷயங்கள் பண்ண தேவையில்லை, இதனால என்ன லாபம் அப்படின்னு அவாவா இஷ்டப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படி இருக்கும் பொழுது சாக்ஷாத் பகவானே ஸ்ரீமன் நாராயணன் இப்படி இருந்தா இவாளை நம்ம உஜ்ஜீவனம் பண்ணி வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ண முடியாது அப்படின்னு காஷாயேன கிரஹீத பீத வசனா தன்னுடைய பீதாம்பரமான ஆச்சரியமான அந்த பட்டு ஊத்தினிருப்பேன் இல்லையா, அதை விட்டு காஷாயத்தை ஏத்துண்டு திருதண்டமாக குடுமியோட தத்தாத்திரேயன் அப்படின்னு அவதாரம் பண்ணிடலாம். அது சாட்சாத் பகவானுடைய அவதாரம் தான். தத்தாத்திரேயராக வந்து அந்த திருதண்டத்தோட வந்து அவர் திருப்பியும் வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ற, திருப்பியும் எல்லாருக்கும் அந்த வைதிக மதத்துல ஒரு ருச்சியை ஏற்படுத்தி எல்லாருக்கும் சத்மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறார் தத்தாத்திரேயர். சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரரும் அந்த தத்தாத்திரேயருடைய அவதாரம் தான். அப்படின்னா சாட்சாத் பகவானுடைய அவதாரமே தான். அதனால சாமூர்த்திர்மர்தனஸ்ய ஜயதி த்ரய்யந்த சம்ரக்ஷிணீ, த்ரய்யந்தன 3 வேதங்கள் சொல்லக்கூடிய பாதையை ஆச்சரியமாக நமக்கு திருப்பியும் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய தத்தாத்திரேயர். அதான் அவரேதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர். யத்ரக்யாபி ததீர்த்தவர்தததியாம் மப்யாஸ்யதாம் யத்குணான் அப்படின்னு அதனாலதான் அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரரும் இவருடைய அவதாரமும் சொல்லும் பொழுது சமணரும் சாக்கிய பேய்களும் அப்படின்னு நம்ம இதுல சொல்றது இல்லையா, திருவரங்கத்தை முதலார் அப்பேற்பட்ட பல மதங்கள், பௌத்த மதம் வேதமே இல்லை லோகமே சூன்யம் அப்படின்றதும் அப்பேற்பட்ட பல மதங்கள் தன்னையே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி சரீர கஷ்டத்தை உண்டாக்குற அந்த மாதிரி சில மதங்கள், ராத்திரி சாப்பிடக்கூடாது, துணிகள் போட்டுக்கூடாது, திகம்பரனாக இருக்கணும், இப்படிலாம் இருந்தா தான் மோட்சம் அப்படின்னு மக்களை வேறு பாதைக்கு எல்லாம் கொண்டு போனார். அதுக்கப்புறம் லோகமே மாயை அப்படிங்கிற மதம், இதெல்லாம் விரோதம் பண்ணி திருப்பி வைதிக மத ஸ்தாபனம் பண்ண வந்தேன். அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரர் சமுத்திர அவரே ஒரு ஆச்சரியமான ஒரு தயாநிதி அப்படின்னு நம் ராமானுஜர் முக்கோல் முனிவராக இங்க ஆசேத்து ஹிமாச்சலம் சென்று அங்கேயும் லோகம் பூரா போய் நம்ம வைதிக மதத்தை திருப்பி ஸ்தாபனம், காஷ்மீர தேசத்துல போய் விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணி, அது இல்லாம அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி கொண்டாடி அனுகிரகிச்சு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்ற திருநாமத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதோட விட்டுடல. அந்தந்த இடத்துல வந்து திருப்பியும் திவ்ய தேசங்கள்ல அங்கங்க சமாசேனங்கள் வரன்யாசங்கள் நடக்க பல ஆச்சாரியர்களை ஏற்படுத்தி இந்த சம்பிரதாயம் அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் சொன்னபடி ஒரு ஜீவன் எப்படி கைங்கரிய குணமாக இருக்கணுமோ அதை வந்து திருப்பியும் பெருமாளுக்கும் பாகவதாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் கைங்கரியம் பண்றது அப்படின்றதே நம்ம ஸ்வரூப லட்சணம் அப்படின்றத காட்டி ஒவ்வொருத்தருக்கும் அடியேன் தாசன் அப்படின்னு நீங்க நம்ம சொல்றோம்னா ராமானுஜருடைய அனுகிரகம் தானே. அப்படி ஆச்சரியமாக இப்படி பண்றேன் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து சொல்றேன். ஏன்னா மற்ற ஆச்சாரியர்களும் இவர்னாலதான் எல்லாரும் பிரக்யாதி. பாஷ்யக்காருக்கு முன்னாடி எல்லா ஆச்சாரியும் ராமானுஜர் வரப்போரேர் அப்படின்னு ராமானுஜரை கட்டாட்சம் பண்ணிட்டு போயிட்டார். பவிஷ்யதாச்சாரியர் வரப்போரேர் அப்படின்னு ராமானுஜருக்கு அடுத்த வந்த ஆச்சாரியர்கள்லாம் ராமானுஜருடைய பாதையே பிடிச்சி பிரக்யாத்தியாய் உஜ்ஜீவனம் பண்ணி நம்மளே உஜ்ஜீவனம் பண்ணிருக்காங்க. அப்படி ஆச்சரியமாக எழுதியிருக்கு. ஏன்னா ஒரு சமுத்திரம், ஒரு குளமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கங்கா நதி, எங்கன்னா போய் அங்க போய் கரையில குளிச்சிட முடியாது. கங்கா நதியில போனா தடுக்கி விட்டுரும், கீழ் விழுந்துரும். படித்துறை அப்படின்னு இருக்கும் சில இடத்துல. இப்ப வந்து காவேரியிலேயே பார்த்தா ஸ்ரீரங்கத்துல ஆளவந்தார் படித்துறை அப்படின்னு இருக்கும். அங்க ஒரு 4-5 படிக்கட்டு இருக்கும். அங்கதான் பெரியோர்கள்லாம் அங்கதான் இருப்பா. அவ குளிக்கிற இடமா பார்த்து நம்ம போய் அதே இடத்துல குளிச்சோம்னா நமக்கு ஆபத்து கிடையாது. ஏன்னா கங்கை வந்துட்டே இருக்கு ஒரு ஃப்ளோ அப்படின்னு. அந்த காட் அப்படின்னு இருக்கும், ராம் காட், லக்ஷ்மண் காட்,
காசியில வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு காட்டுன்னு வச்சிருப்பா. அந்த இடத்துல போய் அங்க இருக்கிறவா குளிக்கிறத பார்த்து அவளோட சேர்ந்தா குளிக்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு இறங்கினா அங்க பள்ளம் இருக்கலாம், எப்படியோ அடிச்சுட்டு போயிடும் கங்கா நதி வேகத்துக்கு. அந்த மாதிரிதான் வேதம் அப்படின்ற சாகரத்துல இதுல போய் நானே அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்மளே இறங்கி நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல இறங்கிட்டோம்னா அது அத்தளவித்தல அப்படியே போக வேண்டியதுதான். அதுல நம்ம ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்த அந்த படித்துறையில இறங்கினோம்னா நமக்கும் உஜ்ஜீவனம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்றேன். இதுக்கப்புறம் பல ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். இது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார இதுல நமக்கு அமைஞ்சது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்பேற்பட்ட பாஷ்யக்காரரை பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படியே நமக்கு சத்சங்கம் எப்பயுமே கிடைச்சிருந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினால இந்த சம்பிரதாயத்துல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நம்ம இப்படியே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்னு சுவாமி ஆச்சாரியரை வேண்டிட்டு முடிக்கிறேன். கவிதார்த்திக சித்தாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.